Hello everyone, and welcome to Navaji. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா The Mitchells vs The Missions. ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு 2021 வந்துட்டு சில செலக்டிவ் தியேட்டர்லையும் அண்ட் வந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு அனிமேஷன் காமெடி ஃபேமிலி ஃபிலிம் தாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஸோ அந்த வகையில் இந்த ரிவ்யூ வந்துட்டு ஆப்வியஸ்லி இட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ. ஸோ இந்த படம் வந்து ஸ்டில் ஒன்றும் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ யாரெல்லாம் ஒன்று பார்க்கவே மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்க தாட்ஸ் ரிவ்யூ சைக்கிள் ஷேர் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்துட்டீங்களோ பார்த்தவங்களுக்கு தான் யாருக்கெல்லாம் வந்துட்டு பர்சனலி எமோஷனலி கனெக்ட் ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இந்த படம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு 2021 ரிலீஸ் பண்ண படம். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு பார்க்க போனால் 2020 வந்துட்டு வெளியான படம். பிகாஸ் கோவிட் வந்தனால வந்துட்டு டிலே ஆகி கடைசி நெட்ஃபிளிக்ஸே காசு கொடுத்து வாங்கிட்டான் சோனி கிட்டே இருந்து. ஓகேவா? ஆக்சுவலி இட்ஸ் சோனி பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனுங்க, அந்த அவனோட ஃபிலிம் தான். ஸோ அந்த சோனி கிட்ட இருந்து இதுக்கு முன்னாடி வந்த ஒரு அனிமேஷன் ஃபிலிம் ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ், அந்த படம் இருக்குல்ல, அதுவும் அனிமேஷன். அந்த அனிமேஷன் குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கும். அந்த காமிக் புக் வைப் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், சரிங்களா? அந்த அனிமேஷன் சொல்றேன். ஸோ அதை மாதிரியே இந்த படத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு அனிமேஷன் அந்த காமிக் புக் படிக்கிற அந்த ஃபீல் வருதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் பர்சனலி காமிக் புக்லாம் பெருசாக படிச்சது கிடையாது. வேணா காமிக் புக்கோட ஸ்டோரியோட பிரேக் டவுன் வீடியோல யூடியூப்ல தான் நான் பார்த்துருக்கேன். பட் எத்தனை பேர் வந்து காமிக் புக் ஃபேனாக இருந்தாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் இந்த அனிமேஷன் இந்த படம் வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு. லைக் வந்து காமிக் புக் படிக்கிற வைப்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் எத்தனை பேர் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த படம் வந்து 1 hour 55 minutes கட்டுறாங்க, சரிங்க. ஒரு கட்ட படம் தான், சரிங்க. டக்குன்னு ஓடிடும். பட் இந்த 1 மணி நேரம் 50 minutesல படமா இருந்தா கூட நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய லெசன்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய டே டு டே லைஃப்ல ரொம்ப கனெக்டான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த மிச்சல் ஃபேமிலியில வந்துட்டு அப்போ ஒரு அப்பா அம்மா தங்கச்சி அக்கா கேட்டி அவளை சுற்றி அந்த கதையை பேஸ் பண்ணி ஓடி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு தம்பி ஒருத்தன், அவன் வந்துட்டு ஒரு டைனோசர் லவராக இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு டாக், அந்த டாக்கு வந்துட்டு நேராக பார்க்க முடியாது. லைக் வந்துட்டு அவனிவன் படத்தில் விஷால் படல அந்த மாதிரி டாக்கு. ஸோ அந்த டாக் வந்து கொஞ்சம் காமெடிலாம் பண்ணிக்கிருக்கும். அது வர சீன்லாம் கொஞ்சம் ஹியூமராகவே இருக்குங்க. பெருசாக அது எதுவும் பண்ணாரு, பட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், ஒரு புரிதல் எல்லாமே இருக்கும் அந்த ஃபேமிலிக்குள்ள. ஓகேவா? லைக் அக்கா தம்பி உங்களுக்குள்ள நல்ல ஒரு ரேப்போ இருக்கும், ஒரு பாண்ட் இருக்கும். பட் ஒரு பொண்ணு அம்மா கிட்ட ஒரு ரேப் இருக்கும். பட் இதுல மெயின் ஃபோக்கஸ் வந்து அவங்க அப்பாவும் மகளும் தான். எல்லா படத்துல என்ன பார்த்துப்போம், ஒரு அப்பா மகள். ஓகேவா? லைக் வந்து டேடி லிட்டில் பிரின்சஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். லைக்லாம் இவ்வளவு பாசமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. பட் இந்த படத்துல வந்துட்டு ஒரு அப்பா பொண்ணுக்குமே வந்துட்டு ஒரு எதிரும் புதிரமான ஒரு பாண்டிங் இல்லாத ஒரு கேரக்டர்ஸா காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த பாண்டிங்கே இல்லாத ரெண்டு கேரக்டர்ஸ் எப்படி பாண்ட் ஆகுறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதுவும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன்ல. லைக் வந்துட்டு அந்த சைடு என்ன நடக்கும்னா, 2வது கடையில ஒரு என்டர்பிரினர், ஓகேவா, ஒரு டெக் என்டர்பிரினர் மார்க்னு சொல்லிட்டு ஒருத்தன். அவன் வந்துட்டு இந்த போன்ல வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஜெமினி, அந்த கூகுள் அசிஸ்டன்ட்லாம் இருக்கும்ல, ஏஐ பேசுற ஏஐ, அதே மாதிரி பேல்னு சொல்லிட்டு ஒரு கூகுள் ஒரு அசிஸ்டன்ட் உருவாக்குவான். ஓகேவா? உருவாக்குறதுக்கு அப்புறம் அதோட ஒன்னும் அப்கிரேட் பண்ணிட்டு ஒரு ரோபோட்டை உருவாக்குவான், சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுவான், இந்த போன்ல இருக்கிற கூகுள் பேல் இருக்குல்ல, அதை தூக்கி வீசிடுவான், சரிங்களா? அதுக்கும் ஒரு இமோஷன் இருக்கும். அது ஒரு காண்டில் என்ன பண்ணா ரிவெஞ்ச் பண்ண சொல்லிட்டு எல்லாம் மனசங்களே இல்லாத உலகமா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும். லைக் வந்து ஒரு மிஷின் எப்போக்லிப்ஸே ஒரு ஆரம்பிச்சு விட்டுரும். ஓகேவா? ஸோ அந்த அந்த கண்டுபிடிச்ச ஃபவுண்டர் இருக்கலாம் மார்க்கும் மாட்டிப்பான். ஓகே, அங்க அந்த சைட் ஒன்று போய் இருக்கும். அந்த புதுசா பேல் மேக்ஸ்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அந்த ரோபோட்ஸ்லாம். அதே வந்துட்டு டேக் ஓவர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? அது ஒரு சைட் நடக்கும். இதுக்குள்ளதான் அந்த ஃபேமிலி ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருக்கும். அது ரொம்ப நல்லாவே ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு கனெக்ட் ஆனது அந்த ஃபேமிலி ரொம்ப கனெக்ட் ஆனிச்சு. என் ஃபேமிலியில வந்துட்டு நான் நாய் மட்டும் தான் இல்லை, பட் மற்ற கேரக்டர்ஸ்லாம் அப்படிதான் இருக்கு. ஓகேவா? சம்திங் சில விஷயம்லாம் பர்சனலி கனெக்ட் ஆகணும் ஃபேமிலிக்குள்ள. ஸோ அண்ட் வந்துட்டு அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கேஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு வந்து எல்லாம் கேட்டி சொன்ன பிளான்லேயே வந்துட்டு செம்ம மாசா வந்துட்டு கிளம்புவாங்க, அந்த உலகத்தையே காப்பாற்றுவாங்க. அந்த விஷயம் ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. எங்கேயுமே லேக் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போணுச்சு. இந்த கனெக்டான விஷயம் சொன்னல. ஸோ வந்துட்டு ஏஐ அந்த பேல் இருக்கும்ல, பேல் வந்துட்டு மார்க்கு கிட்ட ஒரு விஷயம் சொல்லும். ஓகேவா? ஸோ உலகத்துல வந்துட்டு 90%, ஓகேவா, 90 விழுக்காடு யாருமே வந்துட்டு அவங்க அம்மாட்டேன்னு வர காலை வந்துட்டு இக்னோர் பண்றாங்க, எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சர்வே, அது ஒரு சர்வே காட்டும். எனக்கு தோணுது என்னன்னா, ஆமா நிஜம் தானே, அம்மா கால் எடுக்கவே மாட்டாங்க. நான் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு அது எப்போ ரியலைஸ் ஆச்சு பர்சனலி. ஸோ அதெல்லாம் நான் கரெக்டாக எடுத்துருவேன், நானும் எங்கள் அம்மா கால் பண்ணிடுவேன். பட் நிறைய பேருக்கு இதெல்லாம் ரிலேட் ஆகும்ல, கனெக்ட் ஆகும் இந்த விஷயம்லாம். யாரெல்லாம் பண்ணலையோ, லைக் வந்து குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஓகேவா? ஸோ அதை ரொம்ப அழகா எடுத்துனா அது வந்துட்டு ஒரு ஏஐ சொல்லுது. ஓகேவா? ஒரு ஏஐ சொல்லுது. அது வந்துட்டு நம்மளுக்கா புரியணும். அது சர்வே எடுத்து சொல்லுது.
அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுது, இங்க பாரு நான் ஒய்ஃபை ஆஃப் பண்ணா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி, என்னென்ன நடக்கும் அதை காட்டுவாங்க. உலகத்துல இருக்க அந்த ஒய்ஃபை ஆஃப் பண்ணனால ஸோ எல்லாம் வந்துட்டு ஜொம்பி மாதிரி ஆயிடுறாங்க. லைக் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி, ஐயோ நான் வந்துட்டு தட்டில் ஒருத்த சாப்பாடு தூக்கிட்டு ப்ளீஸ் என் சாப்பாடு வந்து போட்டோ எடுத்துதா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு கியோஸே நடக்கும் உலகத்துல. எல்லா ஊரும் காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பாரிஸ், இந்தியா, கனடா அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, அதெல்லாம் எப்படி பாக்குறதுக்கு ஃபன்னா இருந்தாலும் பட் ரியாலிட்டியை டைரக்டா அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, இது ரொம்ப மோர் டு ரியாலிட்டி கனெக்டாகவே இருந்துச்சுங்க. சரிங்களா, எனக்கு தெரியல அவங்க வந்துட்டு எதை நினைச்சு எடுத்தாங்கன்னு இந்த படத்தை. ஆக்சுவலி கோவிட் டைம்ல அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருப்பாங்க ரைட்டா. லைக் வந்து இது ஒரு டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயங்களை வச்சு பேஸ் பண்ணி இந்த படம் ஃபுல்லா வந்துட்டு அந்த மாதிரி கண்டென்ட் தான் இருக்கு. பட் அது வந்துட்டு அவங்க கோவிட் டைம்ல ரிலீஸ் பண்ணனால, கோவிட் டைம்ல அப்படித்தானே எழுந்திருப்போம் சில பேர் தான், அது ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சுன்னு கண்டிப்பா சொல்லுவேன். சரிங்களா, ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த படத்தை வந்து இப்பதாங்க பார்த்தேன், ரீசெண்டா தான் பார்த்தேன், இந்த வருஷம் தான் பார்த்தேன். ஒரு 3-4 தடவைக்கு மேல நான் பார்த்திருப்பேன். ஓகேவா, ஸோ பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்தை நான் மிஸ் பண்ணோம் 2021 நெட்ஃபிளிக்ஸ்ல அப்படின்னு சீரியஸா எனக்கு தோணுச்சு. அதுவுமே எனக்கு பர்சனலி வந்துட்டு ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சுங்க. ஓகேவா, நல்ல உண்மையிலே நல்ல ஒரு படம். குவாலிட்டி வைஸ், விஷுவல் வைஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு காமிக் புக் வைப் கொடுக்குது, கலர்ஃபுல்லா இருக்கு, ஒரு பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ணோம், ரொம்ப அழகாவே மேக்கிங் வைஸ், ஸ்டாரி வைஸ் ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா, அந்த கம்ப்யூட்டர்ஸ் அந்த சொல்ற அந்த காமிக் வைப்லாம் இருந்துச்சு, அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் சொல்றேன், ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அதை தவிர்த்து படத்துக்குள்ள என்ன நம்ம கத்துக்கிற விஷயம் இருக்குன்னா எக்கச்சக்கமா இருக்கு. நான் சொன்னதான் 1-2 தாங்க. படம் பார்த்தவங்களுக்கு புரியும். என்ன ஒண்ணு, இந்த படத்துல வந்துட்டு தமிழ் டப்பிங் கிடையாது, ஒன்லி இங்கிலீஷ் வெர்ஷன்ல தான் இருக்கு. ஓகேவா, ஸோ மேபி அது சில பேருக்கு கனெக்ட் ஆகாம இருக்கும். எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு, சப்டைட்டிலோட பார்த்தேன், அது எனக்கு புரிஞ்சிச்சு, சொன்னதான் எனக்கு கனெக்ட் ஆனிச்சு. சில விஷயங்கள் நான் வந்து திரும்ப திரும்ப பார்க்கறதுனால தான் நிறைய விஷயங்கள் படத்துல இருக்கு. ஒரு 3-4 தடவைக்கு பார்த்தனால தான் வந்து நிறைய விஷயம் நான் நோட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா ஃபன்னா இருக்கும், என்ஜாய் இருக்கும், எமோஷனாவும் இருக்கும். ஓகே, கடைசி கட்டம்லாம் கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு என்னைய பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ஸோ ஆக்சுவலி வந்துட்டு அந்த கேடி வந்துட்டு அவருக்கு ஒரு ஃபிலிம் மேக்கரா ஆகணும்னு ஆசை. அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு 70+ ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வைப்பா. அது ஒண்ணு கூட அவங்க அப்பா பார்க்க மாட்டாரு, லைக் என்கரேஜே பண்ணியிருக்க மாட்டாரு. ஓகேவா, ஸோ ஏன் அவங்க அப்பா இப்படி இருக்காரு, அவ ஒரு சைட்டு புலம்புறதா இருக்கட்டும், அவங்க அப்பா வந்துட்டு ஏன் என் பொண்ணு இப்படி இருக்கா அப்படி சைட்டு ஒரு புலம்புறதா இருக்கட்டும். ஓகே, அவர் மேல தப்பு இல்லை, இவங்க மேல தப்பு இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப நேச்சர்ல ரொம்ப விரும்புவார். லைக் வந்துட்டு கையில ஹேண்ட் கிராஃப்ட், ஓகே, கையால செஞ்ச அந்த மரக்கட்டையோட இந்த ஒரு மூஸ் மாதிரி ஒரு உருவத்தை செய்வாரு. அப்புறம் வீடே அவர் கட்டுவாரு. ஓகேவா, வீடே வந்துட்டு கட்டையில வந்துட்டு கட்டி அதை வந்துட்டு அவர் பிள்ளைக்காக, அந்த கேட்டிக்காக விட்டே கொடுத்திருப்பாரு. அந்த வீடு ரொம்ப அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடு, அதே வந்துட்டு அவர் விட்டு கொடுத்திருப்பாரு. ஓகேவா, அது கடைசியில கேட்டிக்கு தெரிய வரும். ஓகேவா, அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு ஒரு தடவை அவ பொண்ணு எடுத்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பாப்பாரு. ஓகேவா, இந்த மார்க் வந்து பாத்துக்கு இருப்பான், அந்த ஃபவுண்டர் ஆஃப் ராபோட் இருக்கான்ல, ஃபவுண்டர் ஆஃப் பேல், அவன் வந்துட்டு அந்த இதை பாத்துக்கு இருப்பான், அவரோட ஷார்ட் ஃபிலிம். ஸோ பாக்குறப்போ, இது என் பொண்ணு எடுத்த ஷார்ட் ஃபிலிம் தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அவர் பார்த்துதான் அவன் சொல்லுவான், இது வந்துட்டு ரொம்ப டேலண்டான பொண்ணு, அவெல்லாம் இங்க இருக்க வேண்டிய பொண்ணே கிடையாது அப்படிலாம் சொல்லுவான். ஸோ அவங்க அப்பா அப்பதான் பார்த்து ரியலைஸ் பண்றாரு, ஓ இது என் பொண்ணு எடுத்து இவ்வளவு நல்லா எடுத்திருக்கல, அந்த மாதிரி ரியலைஸ் பண்ண. அப்பதான் அவங்க அப்பாவுக்கும் தெரியுது அவளுக்கும் திறமை இருக்கு, இதை நம்ம இத்தனை நாளா கண்டுக்காம விட்டுட்டோம். அந்த விஷயங்களும் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க, சீரியஸ்லி, உண்மையிலே சீரியஸ்லி. ஸோ ஃபுல்லி இந்த ரிவ்யூ வந்துட்டு 10 மினிட்ஸ் மேல போயிருக்கான்னு நினைக்கிறேன், பிகாஸ் உங்களுக்கு போர் அடிச்சதுனால. ஸோ மற்றதெல்லாம் வந்துட்டு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. சீரியல் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு, ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்துட்டீங்களோ மறக்காம 1000 கீழே ஷேர் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபேமிலி டேக் கேர், பாய்.